Hi friends, welcome to Vibrant Vision by MM. இன்னைக்கு நம்ம silk thread necklace வீட்லயே எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னா back rope, இது வந்து clip type back rope. இது வந்து சைடுல பிரஸ் பண்ணீங்கன்னா ஓபன் ஆகும். நம்ம silk thread உள்ள விட்டுக்கலாம். இது இன்னொரு டைப்பான back rope. இது ஒரு டிசைன், அது ஒரு டிசைன், ரெண்டு டிசைன்ல back rope இருக்கு. ஃபெவிக்ரில், silk thread, maroon color silk thread, லக்ஷ்மி காயின்ஸு. அடுத்து அந்த காயின்ஸை தைக்கிறதுக்கு மெரூன் கலர் த்ரெட்டும் நீடிலும். இது வந்து இந்த சில்க் த்ரெட்டை சுற்றுறதுக்கு தேவைப்படுற எக்ஸாம் பேடு. இதில் உங்களுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு நீங்கள் சில்க் த்ரெட்டை சுற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கப்புக்குள்ளே போட்டு சுற்றும் போது அந்த த்ரெட் அங்கிட்டு இங்கிட்டு போகாமல் நம்மளுக்கு ஈஸியாக அந்த கப்புக்குள்ளேயே இருக்கும். நம்ம சுற்றி முடிச்சுட்டு ஃபெவிக்ரில்ல வச்சு அந்த எட்ஜை ஒட்டி விட்டுட்டோம்னா பிரிஞ்சு வராது. இந்த எட்ஜை நல்லா ஒட்டிட்டு இதே மாதிரி மூணு இது எடுத்து செஞ்சு வச்சுக்கோங்க. 3 தடவை சுற்றி எடுத்து வச்சுக்கறணும். அதை வந்து லாஸ்ட்டாக எக்ஸாம் பேடில் 3 இதையுமே அந்த எக்ஸாம் பேடில் மாட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த 3 இதையுமே ஜடை பின்னுற மாதிரி பின்ன போகிறோம். 3 தடவை சுற்றி எடுத்துட்டு அந்த 3ஐயுமே ஜடை பின்னுற மாதிரி நல்லா டைட்டாக பின்னி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் ஜடை பின்னுற மாதிரி பின்னணும். நீங்கள் என்ன கலர் த்ரெட்டில் வேணாலும் பண்ணலாம், எதில் பண்ணாலும் உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சில்க் த்ரெட் நெக்லஸ் போடும்போது காட்டன் சாரீஸுக்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் பின்னி வச்சுருக்கணும். இந்த மாதிரி பின்னி முடித்த பிறகு அந்த எட்ஜை ஃபுல்லாக நல்லா ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த பேக் ரோப்புக்குள்ளே இந்த எட்ஜை இப்படி வச்சு ஒட்டிட்டு அதை ஃபுல்லாக வெளியே தெரியாத அளவுக்கு, அந்த நூலை வெளியே தெரியாத அளவுக்கு சுற்றி வச்சிடணும். இந்த எட்ஜு ஃபுல்லாக ஒட்டி நல்லா சுற்றிட்டு கம்ப்ளீட்டாக ஒட்டின பிறகு நம்ம காயின்ஸை உங்களுக்கு எவ்வளோ இடைவெளி வேணுமோ அந்தந்த இடைவெளியில் கரெக்டாக காயின்ஸ் வச்சு தைச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி தைச்சி முடித்த பிறகு ஜடை பின்னின பிறகு இந்த மாதிரி காயின்ஸை வச்சு தைச்சிட்டிங்கன்னா அழகாக இருக்கும். நீங்கள் லக்ஷ்மி காயின்னு இல்லை, உங்களுக்கு என்னென்ன பெண்டன்ட் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி டிசைனில் நீங்கள் தைச்சிக்கலாம். ஒரு தடவைக்கு 4 ஒரே ஒரு காயினுக்கு 4 தடவை ஸ்டிச் கொடுங்க. அப்போ தான் அது எடுத்துக்கிட்டு வராது, சீக்கிரம் அவுந்து போகாமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே நீட்டாக சில்க் த்ரெட் நெக்லஸ் பண்ணிக்கலாம். என்னோடய சில்க் த்ரெட் நெக்லஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், நான் நல்லா பண்ணியிருக்கேனா இல்லையான்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இதுதான் நம்ம ஹவு டு மேக் சில்க் த்ரெட் நெக்லஸ் அட் ஹோம் வீடியோ. பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.